செல் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுற முக்கியமான 2 ப்ரோட்டீன்ஸ் தான் சைக்கிளின்ற ப்ரோட்டீனும் சிடிகேன்ற ப்ரோட்டீனும். இந்த சைக்கிளின் சிடிகே பற்றி டீட்டெயிலில் பார்ப்போம். சிடிகேன்ற ப்ரோட்டீன் ஒரு கேட்டலிட்டிக் சப்யூனிட், அதாவது ஒரு ப்ரோட்டீனை பாஸ்போரிலேட் பண்ணுறது இந்த சிடிகேன்ற ப்ரோட்டீன் தான், சைக்கிளின் டிபெண்டன்ட் கைனேஸ். இப்போ இந்த சிடிகேன்றது தனியாக இருந்தால் ஆக்டிவாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. எது கூட சேரும்போது ஆக்டிவாக இருக்கும்னா சைக்கிளின்ற ப்ரோட்டீன் கூட சேரும்போது மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும். அப்போது சைக்கிளின்றது ரெகுலேட்டரி சப்யூனிட். இது என்ன பண்ணும்? சிடிகேவை ரெகுலேட் பண்ணும். இந்த சைக்கிளினோட கான்சன்ட்ரேஷனும் சரி, சிடிகேவோட கான்சன்ட்ரேஷனும் சரி, இதோட ரெண்டோட கான்சன்ட்ரேஷனும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், மேலே கீழே போயிட்டுருக்கும். அப்போது இந்த சைக்கிளினும் சிடிகேவும் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் டிஃப்ரெண்ட் சைக்கிளின் சிடிகே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் ஒர்க் ஆகும். அதனால தான் இதோட நம்பர்ஸும் கான்சன்ட்ரேஷனும் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சிடிகே சைக்கிளின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சைக்கிளின் சிடிகே காம்ப்ளெக்ஸ் எந்த ப்ரோட்டீனை டார்கெட் ப்ரோட்டீனை பாஸ்போரிலேட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா இன்ஹிபிட் பண்ணலாம். ஒரு ப்ரோட்டீன் டார்கெட் இருக்குது, அந்த ப்ரோட்டீனை இதோட டார்கெட் அப்படின்னா அதை பாஸ்போரிலேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணலாம், இல்லைனா இன்ஹிபிட்டும் பண்ணலாம். இப்போது ஒவ்வொரு ஃபேஸஸில் ஒவ்வொரு சைக்கிளின் சிடிகே இருக்கும். அது என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த சைக்கிளின் சிடிகேஸ் G1ன்ற ஃபேஸுக்கு, அதாவது நம்ம படிச்சிருப்போம் G1 படிச்சிருப்போம், G2, S ஃபேஸ், M ஃபேஸ்லாம் படிச்சிருப்போம். இப்போது G1க்கு யார் இருக்கான்னு பார்த்தோன்னா CDK4, 6ம் இதோட சைக்கிளின் ப்ரோட்டீன் என்னன்னு பார்த்தோன்னா சைக்கிளின் D. அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் G1 ஃபேஸை ரெகுலேட் பண்ணும். இந்த G1 ஃபேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதோட நம்பர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அடுத்து யார் வருவானா G1 S ஃபேஸ் ட்ரான்சிஷன், அதாவது G1லேருந்து S ஃபேஸ் உள்ளே போகிறதுக்கு ரெகுலேட் பண்ணுற ப்ரோட்டீன்ஸ் CDK2வும் சைக்கிளின் Eயும். இதோட நம்பர்ஸ் அந்த ஃபேஸில் அந்த டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். G2க்கு எந்த ப்ரோட்டீன்ஸும் கிடையாது. எஸ் ஃபேஸில் இருக்க சைக்கிளின் சிடிகேஸ் என்னென்னு பார்த்தோன்னா CDK2வும் சைக்கிளின் ஏவும். எம் ஃபேஸுக்கு CDK1ம் சைக்கிளின் B இல்லைனா A இருக்கலாம். ஓகே, இதுதான் சைக்கிளின் சிடிகேஸ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் அதோட நம்பர்ஸும் கான்சன்ட்ரேஷனும் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ எஸ் ஃபேஸுக்கான சைக்கிளின் சிடிகேஸ் அதிகமாக இருக்கும், எம் ஃபேஸில் கம்மியாகும். எம் ஃபேஸுக்கான சைக்கிளின் சிடிகேஸ் நம்பர்ஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஈஸ்ட்டில் பார்த்தோம்னா ஒரே ஒரு சிடிகே தான். இங்கே பார்த்த மாதிரி 1, 2, 3, 5 அந்த மாதிரிலாம் கிடையாது, 4 கிடையாது. என்ன இருக்குன்னா ஒரே ஒரு சிடிகே இருக்கும், டிஃப்ரெண்ட் சைக்கிளின்ஸ் இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் மேலே பண்ண மாதிரி மேமல்ஸில் சைக்கிளின் சிடிகேஸ் இந்த காம்பினேஷன்ஸில் ஈஸ்ட்டில் ஒர்க் ஆகும். அடுத்த வீடியோவில் செல் சைக்கிளோட மைட்டாசிஸும் அதில் இன்வால்வ் ஆகிற ப்ரோட்டீன்ஸும் டீட்டெயிலாக இன்ஹிபிட் பண்ணுற ப்ரோட்டீன்ஸ், ஆக்டிவேட் பண்ணுற ப்ரோட்டீன்ஸு, இன்னும் செல் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுற ப்ரோட்டீன்ஸ் பற்றிலாம் பார்ப்போம். அது பார்ட் 3ல். தேங்க்யூ.